நேயர்களே, உணவே மருந்து, மருந்தே உணவு என்பதுதான் சித்த வைத்தியத்தின் கோட்பாடு. பல ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் அருளிய சித்த வைத்தியம் குறித்த அரிய பல தகவல்களை நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் தினமும் விளக்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் பார்த்தசாரதி. மருத்துவ குணம் கொண்ட ஆடத்தொடா மூலிகையின் மகத்துவம் பற்றி இன்று பார்க்கலாம். சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஒரு மூலிகை மருந்து ஆடாதோடா. ஆடாதோடா என்பது வயல்வெளிகளிலும் வீட்டு வேலிகளிலும் அந்த காலத்தில் இயல்பாக வளர்ந்த ஒரு மூலிகை. இன்றைக்கும் தமிழகத்தில் கிராமப்புற பகுதிகளில் மற்றும் வீட்டு வாயிற்படிகளில் இன்றைக்கும் பலர் அதை வைத்து வளர்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆடாதோடா மூலிகை சளியை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக, ஆஸ்துமாவை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக, இருமலை தணிக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறது. இந்த ஆடாதோடாவை நாம் எப்படி பயன்படுத்தப் போகிறோம் என்று தெரிந்து கொள்வோம். ஆடாதோடாவை பற்றி ஒரு பழமொழி, ஆடாதோடாவை சாப்பிட்டால் பாடாத தொண்டையும் பாடுமடா என்று சித்தர்களுடைய ஒரு பழமொழியாகும். இந்த ஆடாதோடா இலை கிடைத்தால் அதை வாங்கி நன்கு நிழலில் உலர்த்தி பின்பு எடுத்து இடித்து அல்லது மிஷினில் கொடுத்து பவுடராக செய்து கொள்ளலாம். அல்லது கடைகளிலே அது பாக்கெட்டாக விற்பனை செய்யப்படுகிறது. ஆடாதோடா பொடி, அதை வாங்கி வைத்துக்கொண்டு காலை மாலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிறியவர்களுக்கும் பெரியோர்களுக்கு ஒரு ஸ்பூன் அளவும் தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் சளி, இருமல், இழுப்பு போன்ற பிரச்சனைகள் முழுவதும் குணமாகும். தொடர்ந்து 15 நாள் சாப்பிட்டு இது நீடித்த ஒரு பலனை நம்ம எதிர்பார்க்கலாம். குறைந்தபட்ச சளி இருந்தால் 4-5 நாட்களில் அது குணமாகிவிடும். அதற்கு பிறகு சாப்பிட தேவையில்லை. இந்த ஆடாதோடாவை முழுவதும் இலையாக கிடைத்தால் அதை எடுத்து இடித்து சாறு எடுத்துக்கொண்டு அந்த சாற்றோடு சம அளவு தேன் கலந்து அது ஓரளவு சர்பத்தாக அல்லது ஒரு டானிக் போல நாம் அதை காய்ச்சி வைத்து கொண்டால் எப்பொழுதும் அதை பயன்படுத்தலாம். அதை காலை ஒரு ஸ்பூன், மாலை ஒரு ஸ்பூன் சிறு குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் சளி தொல்லையிலிருந்து நிரந்தரமாக விடுதலை பெறலாம். இன்றைக்கு ஆடாதோடாவை பற்றி நாம் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.